கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேகா வேட்பாளர் மூத்த தலைவர் செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கோபி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அந்த கட்சியின் மூத்த நிர்வாகி திரு செங்கோட்டையன் 81,628 வாக்குகள் பெற்று தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். கோபி சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட செங்கோட்டையன் 81,628 வாக்குகள் பெற்று தன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். நீங்க தொடருங்க. நீட்டு தேர்வுன்னு எடுத்துக்கோங்களேன். நீட்டு தேர்வு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். எல்லாருக்குமே தெரியும் சுப்ரீம் கோர்ட் ஆணையினால உருவானதுன்னு. அத்தனை பேருக்கு தெரியும் திமுக தான் நீட்டுங்கிற ஒரு கான்செப்டே அவங்களுடைய எம்பி அவங்களுடைய மத்திய அமைச்சர் காந்தி செல்வன் தான் உருவாக்குனாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சா கூட, ஆனாலும் அதை ஒரு பிரச்சாரத்துக்காக அவங்க எடுத்துட்டு போவாங்க. சும்மா முசுக்குனா கூட உச்சநீதிமன்றம் போய் தடையாணை வாங்கிட்டு வராங்கல்ல, ஏன் அவங்க நீட்டுக்காக அங்கே போகல? ஏன் நீட்டுக்காக 5 வருஷம் சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க? அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. இன்னைக்கு தோத்தது காரணமே அவங்களுக்கு என்ன தெரியுங்களா? 2.5 கோடி மகளிர் இருக்கப்ப முதல்ல 1,07,00,000 பேருக்கு முதல்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு 17 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.25 கோடி பெண்களுக்கு கொடுக்குறாங்க. தரல. ஆமா, அனைத்து மகளிருக்கும் இது உங்க உரிமைங்கிறாங்க. இப்போ ஒரு சகோதரி சகோதரன் கிட்ட அண்ணே உதவி செய்யுன்னு கேட்டுச்சுன்னா இறங்கல், அது உரிமை கிடையாதுங்க. சொத்துல எனக்கும் பங்கு உண்டு குடுறான்னு கேட்டால் அது உரிமை. அப்போ நீ உரிமைங்கிறவங்க எல்லா பெண்ணுக்கும் கொடுக்கணும் தானே. அப்போ பாதி 1.25 கோடி பெண்கள் மட்டும்தான் குடும்ப அட்டை வச்சிருக்கவங்கெல்லாம் பெண்களா? மற்றவங்கெல்லாம் அந்த குடும்ப அட்டை இல்லாதவங்கெல்லாம் அந்த பெண்கள் இல்லையா? இவங்களெல்லாம் நீங்கள் குடும்ப பெண்களாக பார்க்கலையா? மகளிராக இருக்கிறதுக்கு நீட்டை ஏன் நான் சொன்னேன்னா, நீட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீ ஒரு மருத்துவன் ஆகிறவனுக்கு எதுக்கு அடிப்படை தகுதி? நீ ஏன் தகுதி டெஸ்ட் வைக்கிறேங்கிறீங்க. பெண்ணாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி? நீ ஏன் தகுதி வைக்கிற? நீ யார் தகுதி வைக்க? அதனால பெண்கள் 1.25 கோடி பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஓப்படியாக கிடைச்சிது, குழந்தையாருக்கு கிடைச்சிது, மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்சி, பக்கத்து வீட்டு அம்மா கிடைச்சிது, எனக்கு கிடைக்கலன்னு எல்லாரும் வச்சு செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் உண்மையில் நடந்திருக்கிறது. அதனால திமுக பேசுறதுக்கு அருகதையே கிடையாது, எல்லாம் அறகுறை. நீங்கள் அண்ணன் அழகாக சொன்னார், மின் கட்டணம். உங்களை யார் கையை பிடிச்சிட்டு இருந்தா? மத்திய அரசு கையை பிடிச்சதா? மாதம் ஒரு முறை மின் கட்டணம் வேணும். எதிர்கட்சியாக இருந்தப்போ கொடியை போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஆட்சியில் இருக்கப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க?